எழுத்து சொல்லு நம்ம அப்புறம் பார்த்தோம். எழுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? ரீகால். எத்தனை வகையான சொல் இருக்கு? 2 வகை. முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துல எத்தனை வகை? உயிரெழுத்து, மெய் எழுத்து. 2 தான். உயிரெழுத்து, மெய் எழுத்து, அவ்வளோதான். சார்பு எழுத்து மொத்தம் எத்தனை வகை? 10 வகை. என்னென்ன? உயிர், மெய் எழுத்து, ஆயுதம். அப்புறம் உயிரிழபடை, ஒற்றளபடை, குறுக்கங்கள், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இன்னும் 2 மிஸ் ஆகுதே. குற்றியல் உகரம், குற்றியல் இகரம். ரைட். இப்போ அளபடை 2 மட்டும் நிற்கிது. ஓகேவா? அந்த அளபடையை தான் பார்க்க போகிறேன். 10th இருக்குது. காணா என்னங்க நம்பரு? 1. காணா 1ன்னு அர்த்தம். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். இலக்கணம் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். மொழியின் சிறப்புகள் அறியும் இலக்கண துணை செய்யுது. இப்போ நம்ம படிக்கிற இந்த இலக்கணம் எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எப்போ தோன்றியிருக்கணும் மொழி? தமிழ் மொழி. நம்ம இந்த இத்து போன நாய்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இவனுங்க மொழி தான் உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காக நம்ம மொழியை போட்டு அமுக்குறானுங்க. அது தெரியாது நம்ம முட்டாளுகளும் அதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது பின்னாடி எதை சொல்கிறேன்? சமஸ்கிருதத்தை. இந்த லேண்டை அவனு தான் மாற்ற பார்க்குறான் பாருங்கள். ஏன் நம்ம இதெல்லாம் புரிஞ்சு படிக்காதான் காரணம். எழுத்து, சார்பு எழுத்து. இந்த கதையை நீங்கள் பேசுனா சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அளபெடுத்தல். சரியா? முன்னாடி பார்த்தோமா? அளபெடுத்தல், நீண்டு ஒலித்தல். தனக்கு உரைய மாத்திரையை விட அதிகமான நேரத்துக்கு ஒலிக்கும். இழுத்து சொல்லுவாங்க. அதானது அளபடை. எழுத்து. நீண்டு ஒலித்தல். உயிரெழுத்து. உயிரெழுத்து எத்தனை மாத்திரையில் ஒலிக்கும்? குறியில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. அப்படி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒலிக்கும். ஓகேவா? ரைட். உயிர் அளபடை. செய்யுளில் மொழிக்கு முதலில் மொழி. இங்கே பாருங்க, சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை தான் மொழி. சொல்லு தான் மொழி. ஓகேவா? மொழின்னொன்று என்னடா மொழி லாங்குவேஜ் சொல்கிறான், கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. மொழினா இன்னொரு அர்த்தம் என்னது? சொல்லுன்னா என்னன்னு பார்த்தோம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட. 2லாம் சொல்ல தேவையில்ல. ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்ட 2 அடங்கிடும். ஓர் எழுத்து தனித்து நின்றோ. எதிரி நம்மகிட்ட என்ன பண்ணக்கூடாது? இதே கேட்கக்கூடாது. வார்த்தையை யார் நல்லா யூஸ் பண்ணுவா? நல்லா புரிஞ்சவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரியா? இன்டர்வியூலாம் போனீங்கனாலும் சரி, நீ சொல்கிற ஆன்சரை வச்சே அவன் மார்க் போடுவான். பேசுகிறது நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்டர்வியூவில் டாப் ரேங்க் தான் அடிப்பீங்க. இதே தான் லைஃப்லையும் யூஸ் பண்ணணும். அப்போ அவன் பக்கத்தில் உள்ளவன் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பான். அப்பா இவன்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அது கரெக்டாக அவன்கிட்ட பேச முடியாது. அறிவுபூர்வமாக பேச மாட்டான். வேறு ஜோக்கு வேணால் அடிச்சுட்டு போகலாம். அறிவுபூர்வமாக பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசணும். தெளிவாக பேசணும். அவன் தான் எழுத்தறிவு உள்ளவன். ரைட். அப்போ சொல்லுன்னா என்ன அர்த்தம்? ஓரெழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவது. அதுக்கு பேர் தானே இந்த சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை தானது? மொழி. டெஃபினிஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணும். செய்யுளில் மொழிக்கு அதாவது முதலிலும் இடையிலும் இறுதியில். அங்கே சொல்லுன்னு சொல்லியிருப்பான், வார்த்தை சொல்லுன்னு யூஸ் பண்ணியிருப்பான். அங்கே மொழின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள். நெட்டெழுத்துனா நெடில், உயிரெழுத்து. அதெல்லாம் நெட்டெழுத்து. எதெல்லாம்? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ விட்டோமே. ஓ, ஔ. இதெல்லாம் என்னது? உயிர் நெட்டெழுத்து. உயிர் நெட்டெழுத்து மொத்தம் எத்தனை? 7. உயிரெழுத்து 12ல் 7 நெட்டெழுத்து. 5க்கு பேர் இருக்கும், 2க்கு பேர் இருக்காது. அதையும் வேற இதோட பேர் பண்ணிடுவானுங்க. ரைட். தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் பொழுது உயிர் நெட்டெழுத்து மட்டும்தான் நீண்டு ஒலிக்கும். 2 மாத்திரையோட எக்ஸ்ட்ரா ஒலிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும்.
இனமான நெட்டெழுத்து. சொன்னாலே இனம் பேர்னு சொன்னால எங்கம்மா காணும் ஆளைய அடிக்கிறீங்களா? சரி சரி. இனமான பேர்னு சொன்னாலும் அதான் இன எழுத்து. இப்போ ஆ நெட்டெழுத்தா, அதோட இன எழுத்து எழுது ஆ. பின்னாடி அதை சேர்த்திடுவாங்க செய்யுளுக்காக, ஓசை ஒரு நயத்துக்காக. ஈக்கான இன எழுத்து அது பேர்னு சொன்னால அதுதான் ஈக்கு பின்னாடி குறியில் எழுத்து வரணும். ஊக்கு அப்புறம் ஊ ஏ நெட்டெழுத்து ஏ வந்துடும். ஐக்கு இன எழுத்து இருக்கா? இல்லை. ஐக்கு வந்து ஐ உள்ள இருக்கா? தானே வருது. அதனால அவு இன எழுத்து இருக்கா? இல்லை. ஊ வருதா? வார்த்தையிலே வருது இல்லை? எப்படி? அவ்வளோதான். முன்னாடி படிச்சிங்களா தினகரன் இதெல்லாம்? அதான் ஞாபகம் இருக்கா? புரிஞ்சதை வச்சு சொல்கிறீங்க. அதுதான் புரிதல், அதான் படிப்பு. ஓ இப்படி தான்டா வரும். ரைட், அதான் புரிஞ்சு. இதுதான் படிப்பு. சும்மா மனப்பாடம் பண்ணுறது படிப்பு இல்லை. அவ்வளோதான். அம்மா இங்கெங்க நெடில் எழுத்து இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துட்டு வந்தான். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு வலுத்து பேசுவோம். அவ்வாறு பேசும் பொழுது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. இனிய ஓசைக்கும். சரியா? இனிமை. அம்மா பிச்சைக்காரன் கேட்குறானா அம்மா. இங்கே எங்கே நெடில் எழுத்து வருது? நெடில் குறியில் எங்கே இருக்குது? இதில் இம்மு கூட்டலா அதான் நெறி குறி, உயிர் நெடில். கரெக்டா? சரி ரைட். தம்பி இங்கே எங்கே உயிர் நெடில் இருக்குது? இப்போ கூட்டல் பிரித்து பார்க்கணும். தம்பி என்னப்பா பண்ணுற? அதுலேயுமே பண்ணுற, அதுவுமே இழுக்குது. உயிரளபடை. உயிரளபடை உயிரெழுத்து இதானே பார்த்துட்டு இருக்கோம். உயிரளபடை ரைட். அதாவது உயிர் நெடில் எழுத்துக்கள் ஒலி அதிகமாக மீண்டும் ஒலிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? ஓசை நயத்திற்காக நெட்டெழுத்துக்கள் பக்கத்தில் என்ன ஆகும்? அதோட குற்றெழுத்து, குறியில் எழுத்த குற்றெழுத்துன்னு சொல்லலாம். நெட்டெழுத்து குற்றெழுத்து குறியில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அதோட இனமான எழுத்துக்கள் சேர்ந்து வரும். அதில் இந்த உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடை. செய்யுள்னா கவிதை தான், வேறு ஒன்றும் இல்லை. செய்யுள் அந்த கவிதை நயத்துக்காக என்ன பண்ணுவாங்க? போடுறது தான் அது செய்யுளிசை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்தல்னா தான் நெட்டெழுத்துக்கு இனமான குறியில் எழுத்து வரும். அதுக்கு பேர் தானே செய்யுளிசை அளபடை. எல்லா வார்த்தைகளே அர்த்தம் இருக்குது எல்லாமே. இதனை இசை நிறை, அந்த இசைக்காக செய்யுள்ள இசை வரணும்ல, பாட்டு பாடுறாங்கல்ல, அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்னது? இசை நிறை அளபடை. நிறைனாக நிறைவு செய்வதற்காக. நெட்டெழுத்து ஒரு இடத்துல குறுகி ஒலிக்குது, அதை இழுத்து விடுவாங்க. நிறை இசை அளபடை. ஓகேவா? இசை நிறை அளபடை இசைக்காக செய்யுள்ள வர்றது. சரியா? அடுத்தது எடுத்துக்காட்டு. ஓதல் வேண்டும். மொழி முதல். மொழின்னா என்ன அர்த்தம்? சொல்லுக்கு முதல்ல வருது. ஓதல் வேண்டும். உரார்க்கு உரா ரைட். உரா ஆர்க்கு உரா இரு கூட்டல் அதை தொடர்ந்து வருது. இடையில் வருதா? ஸோ மொழி இடை. செய்யுளிசை அடைப்படையில் மொழி முதல். இது சொல்லுக்கு முதல்ல வருது, சொல்லுக்கு இடையில் வர்றதுனால மொழி இடை. சரியா? மொழி இறுதி. நல்ல படா பறை. எங்கே மொழி இறுதியில் வருது? இந்த சொல்லை மட்டும் எடுத்துக்கணும். இந்த சொல்லோட இறுதியில் வருது. சொல்லை மட்டும் எடுக்கணும். இது சொற்றொடர். ரைட், சரியா போச்சு. இது மொழி இறுதி. செய்யுள் இசை அடைப்படை. செய்யுளில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன்னிசை அளபடை. இதுவும் செய்யுளில் தான்.
செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில். இது ஓசை குறையுது இல்லையா, இங்கே பாருங்க, ஓசை குறையும் பொழுது அதை நீட்டி விடுவாங்க. நார்மலாக சேர்ந்து அடுத்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை நெடில் எழுத்து அடுத்த வார்த்தையோடு சேர்ந்து வரும்போது ஓசை குறையுது, அதை நீட்டி விடுறதுக்காக வந்தால் அதுக்கு பேர் என்னது, செய்யுள் இசை அடைபடை அல்லது இசை நிறை அடைபடை. ஓகேவா, ஓசை குறையில இன்னிசை அளபடை, இருந்தாலும் ஒரு இனிமையான இசை வர்றதுக்காக என்ன பண்ணுறோம், நீட்டி விட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, இன்னிசை அளபடை. ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகிய அளபெடுப்பது. கொடுப்பது இத்து கூட்டல் ஊ, கொடுப்பது அப்படியே தான் இருக்குது இசை, இருந்தாலும் எழுத்து வர்றானு ஊம். கொடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்கே கெடுப்பதுவும் தூ, அது அப்படியே தான் இருக்குது, ஊம் தேவையில்லாமல் இருந்தாலும் கொண்டு வராங்க. எதுக்காக, இசைக்காக, இனிய ஓசைக்காக. இத்து கூட்டல் ஊ, அதுக்கப்புறம் ஊ வருது. சொல்லிசை அளபடை சொல். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து, எச்ச சொல் எக்ஸ்ட்ரா பெயர் சொல் நான் வச்சுக்கணும். பெயர் ஒரு பெயரை குறிக்கிறது தான் என்னது, பெயர் சொல். பொருளையோ ஆளையோ குறிக்கிறது பெயர் சொல். இங்கிலீஷில் என்ன, நவுனா, நவுன். எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லிசை அளபடை. உரநசை, உரநசை இதுக்கு அர்த்தம்லாம் எனக்கு தெரில. துணையாக சென்றார். வரநசை இன்னும் உளேன். உரநசை இது வந்து ஆக்சுவலாக என்னவாமா, பெயர் சொல். சை இச்சி குட்டல் ஈயா, சை இச்சி குட்டல் ஐ, சாரி ஐ, ஐக்கு இனமான எழுத்து இல்லை, ஸோ ஈ வந்துருச்சு. திரிந்து, ஐ வந்து என்ன, அது தெரியுது, வேறு சொல்லாக மாறுச்சுன்னா திரிந்துன்னு அர்த்தம். பால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, கெட்டு போச்சுன்னா வேறு பொருளாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். திரிந்துன்னா வேறு பொருளாக மாறுறது, தெரியுது. ஐ வரநசை தெரியுது. நசைனா விருப்பம்னு அர்த்தமா. விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசை என அளவெடுத்தது. விரும்பி, விருப்பம், விரும்பி, நசைன்னு மாறுது. பெயர் சொல் வினையச்சமாக மாறியது. இங்கே கொஞ்சம் வேறு வேலை இருக்குது. பெயர் சொல், பெயர் சொல்னால் ஒரு விஷயத்தை குறிக்கிறது. வினை அப்படின்னா செயல்னு அர்த்தம். விருப்பம், நசை, சரியா, நசைங்கிறது பெயர் சொல். நசை மாறும் பொழுது விரும்பி அப்படின்னா செயல் அப்படின்னு மாறுது. செயல்னா என்னது, வினை, அதான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தோம், உயிரளபடை. உயிரெழுத்து அளவெடுத்து வருவது. உயிரெழுத்தில் எந்த எழுத்து அளவெடுக்கும், நெடில் எழுத்துக்கள் அளவெடுக்கும். அளவெடுத்து நெடில் எழுத்துக்கு இனமான குறியில் எழுத்து பின்னாடி தொடர்ந்து வரும். அதில் 3 வகை. ஓசை குறையும் பொழுது சேர்த்தனோம்னா செய்யுள் இசை அளபடை. ஓசை குறையலை இசைக்காக சேர்த்தனோம்னா என்னது, இன்னிசை அளபடை. அடுத்து சொல்லிசை அளபடை. பெயர் சொல் திரிந்து வினை முற்றாக மாறும், வினை எச்சமாக மாறும். சரியா, பெயர் சொல் திரிந்து. பெயர் சொல்லை பற்றி தனியாக பார்த்துட்டு பார்ப்போம். அடுத்து ஒற்றளபடை. ஒற்றெழுத்து செய்யுளில் ஓசை குறையும் பொழுது அதே தான், அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான ஒற்றெழுத்துனா என்னன்னு பார்த்தோம், புள்ளி வச்ச எழுத்துலாம் ஒற்றெழுத்து. ரைட். இங்கு இஞ்சின்னு ஆகிய 10 மொத்தம் மெய்யெழுத்து மொத்தம் எத்தனை இருக்குது, 18. அதில் இந்த 10 தான் அளவெடுக்கும். இங்கு, இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, இவ்வு, இ, இல்லு, இல்லு. இது எப்படி நாங்கள் வச்சுக்கலாம், ஞான நாமனை எல்லாமே வந்துருச்சுங்க. ஞான நாமனை என்னது, மெல்லினம் எல்லாமே வந்துருச்சு. ஞான நாமன. அடுத்தது இடையினம். யா வருது, எரல, வ, ல, ல. இன்னொன்று மிஸ் ஆயிடுச்சா, எரல. ரைட். இதில் எது மட்டும் மிஸ் ஆகுது, ரா கிடையாது, லா கிடையாது.
இந்த லா சிறப்பு லகரம்ல அது இல்லை. ராவும் சிறப்பு லகரத்தை தவிர மற்ற ஒற்றெழுத்துக்கெல்லாம் என்னாவும் அளபெடுத்து வரும். ப்ளஸ் அக்கு ஆயுதமும் அளபெடுத்து வரும். 10 + 11. ஓகேவா? மறக்குமா இனிமேலா? அதே மாதிரி ஒற்றெழுத்தில் எது அளபெடுத்து வராது? இடைநிலத்தில் ரா லா, வழி நிலத்து எதுவுமே வராது, அளவெடுத்து வராது. ஓகேவா? செய்யுள் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான மெய்யெழுத்துனா அதே ஒற்றெழுத்து, அதில் இந்த 10-11 பேர் மட்டும். மெலிநிலத்து 6ம் இடைநிலத்தில் ரா லா வராது. சரியா? யா லா லா நா லா சாரி நான் இங்கே வராதா? வா ஜரலா சாரி யா லா வா லா, ராவும் சிறப்பு லகரமும் வராது. அவ்வளோதான். எங்கிறைவன் எக்ஸ்ட்ரா வருதா? எக்கிலங்கிய கையரா இன்னுயிர் எல்லாமே செய்யல தான் வந்திருக்கு. இப்போலாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சா என்னென்ன பார்த்துருக்கோம்? எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகை? 2 வகை. ஓகேவா? எழுத்துனா என்ன அர்த்தம்? ஒலிக்கான வரி வடிவம், அதான் எழுத்து. ஓகேவா? எழுத்துக்கள் சேர்ந்தா என்னாகும்? சொல் பிறக்கும். நிறையா சொற்கள் சேர்ந்தா என்னாகும்? சொற்றொடர். ஓகேவா? ரைட். எத்தனை வகை எழுத்துக்கள்? 2 வகை. என்னென்ன? முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்தில் உயிர் எழுத்து மெய் எழுத்து 12 18 அவ்வளோதான். சார்பு எழுத்து எத்தனை? 10. எது? உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து மொத்தம் எத்தனை? 216. அப்புறம் ஆயுத எழுத்து 1. அடுத்தது உயிரிழப்படை ஒற்றளபடை. உயிரிழப்படையில் 3 வகையா? ஒற்றளபடை ஒன்று தான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் எத்தனை? 1 தான். அவுகார குறுக்கம், அப்புறம் குறுக்கம் எல்லாம் வேணும். மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியல் உகரம். இதுதான் எத்தனை இருக்குது? 6 வகை இருக்குது. யாரை தொடர்ந்து வராங்க அப்படிங்கன்னு. அப்புறம் இன்னொன்று என்னது? குற்றியல் இகரம். எத்தனை வகை? 2 வகை தான். அதில் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். அப்புறம் டெஸ்ட்டு போட்டு வேலை முடிஞ்சிச்சு.